வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். ஃபார் த பாஸ்ட் 2 டேஸாக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே கேபிஒய் பாலாவை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு சேனலில் வந்துட்டு ஆரம்பித்து வச்சாங்க. தமிழகத்திற்கு பேராபத்து, சர்வதேச கைக்கூலியாக கேபிஒய் பாலா ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தியது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து வந்து பயங்கர கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. அவர் வந்துட்டு ஆம்புலன்ஸ் நிறைய பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்துட்டு சரியான நம்பர் போர்டு இல்லை, நம்பர் பிளேட் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அவர் வந்து வேறு யார்கிட்டேருந்தோ வாங்கி எல்லாமே அவர் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ரொம்ப பெரிய வார்த்தைங்க அதெல்லாம். சர்வதேச கைக்கூலியாக கேபிஒய் பாலா அது மாதிரியெல்லாம் வந்துட்டு அவரோட படம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அது வந்தே ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இந்த கான்ட்ரவர்சி எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் ஒரு வேளை கிரிட்டிசிசம் வைக்கிறீங்கன்னா பாசிட்டிவாக அவரை வந்து உண்மையாகவே வந்துட்டு ஏதாவது அவர் மேலே கருத்துக்கள் இருந்ததுனாலும் அதை பாசிட்டிவாக கொண்டு போகிற மாதிரி கிரிட்டிசிசம் வைக்கணுங்க. இந்த மாதிரி அவரை வந்து அழிக்க நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து சரியான விதமாக படலை. நீங்கள் கட்டாயம் அவர் மேலே மாற்று கருத்து ஒருத்தருக்கு வந்து நல்லதாக படுறது, இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து ஏதோ சம்திங் ஃபிஷி அப்படிங்கிற மாதிரி தோன்றதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அதை நீங்கள் எடுத்து வைக்கிற கருத்து எப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா? சும்மா சர்வதேச கைக்கூலியாக கேபிஒய் பாலாங்கிறதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை. அதெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட்டில் கேபிஒய் பாலா அவர்களும் அவரோட இன்ஸ்டாகிராம் பதிவில் ஆர் இதில் வந்துட்டு போட்டிருந்தார். அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தவரே பேச வச்சுருந்தார். அவர் வந்து நம்பர் பிளேட்டெல்லாம் காமிச்சிருந்தார். அவரும் ஆதாரமெல்லாம் நிரூபிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் சொன்னார், முடிஞ்சதுன்னா நான் எல்லாத்துக்கும் நான் பில் வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு இது வந்து சொல்லியிருந்தார். ஒரு சாரார், அதாவது விஜய் டிவியில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் கேபிஒய் பாலாவுக்கு சப்போர்ட்டாக, அதாவது ஷக்கீலா மேம்லாம் கேபிஒய் பாலாவுக்கு சப்போர்ட் ஆகும். ஒரு தரப்பினர் வந்துட்டு இல்லை அவர் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. நம்ம பிக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவரோட மெயின் குற்றச்சாட்டு என்னன்னாக்கா அவர் வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாரு தன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு குண்டூசி கொடுத்தா கூட எல்லாருமே குண்டூசியை கொடுத்தா கூட அதை கூட அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டீங்க, பெரிய பெரிய ஆட்களெல்லாம் விட்டுட்டீங்க. ஒரு சின்ன சாமானியனை பிடிச்சி நம்ம வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணுறது எதுக்குன்னு எனக்கு தெரியல. வந்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒருவேளை அந்த மாதிரி மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து அவருக்கு இது பண்ணுற மாதிரி எடுத்து வைங்க. அவரை அழிக்கிற மாதிரி எனக்கு பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அப்புறம் உதவி பண்ண வரமாட்டாங்க. மூவிங் ஃபார்வேர்டு வந்துட்டு நமக்கு வந்து சில பேர் தான் இப்போ வந்துட்டு உதவிங்கிறது ஒன்று பண்ணுறாங்க. நம்மக்கிட்டேருந்து ஒரு ரூபா கூட யாரும், நிறைய பேர் அதை வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரோ இல்லையோ, அவர் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணுறாருல, அவரோட காசு அவர் கொடுத்து பண்ணுறாருல அப்படிங்கிற மாதிரி என்னோட இது இருக்கும். ஓகே, உங்களோட தரப்பும் நீங்கள் வந்து ஒருவேளை மாற்று கருத்தா இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற உங்களோட கருத்தும் இது பண்ணானா அதை வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தி டிஸ்கஷனாக எடுத்து வைங்க. இந்த மாதிரி அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்காரு உலகத்துக்கே. அதுக்குள்ளே சர்வதேச கைக்கூலிய சாதாரண ஒரு ஆளுங்க, மேபி அவர் ஃப்யூச்சரில் நல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக கூட மாறலாம். ஒரு சாதாரணப்பட்டவர் வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணுறாரு, அதை நம்ம இப்போ என்கரேஜ் பண்ணுவோமே. ஆனால் அதை பாசிட்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணுங்கிறது தான் என்னோட கருத்து. சில பேர்த்துக்கு மாற்று கருத்து இருக்கும், ஆனால் அதை பாசிட்டிவாக எடுத்து வைங்க. அவரை வந்து இன்னும் நிறைய அவர் உதவி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வைங்க. அவர் மேலே இருக்கிற கிரிட்டிசிசம் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப டவுட் பண்ணிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெகு சில பேர் தான் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவங்களும் ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளால் முடியலையா, அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக அவங்க மேலே ஸ்ப்ரெட் பண்ணாமையாவது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்மளால் அதை பண்ண முடியும். நெகட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாமல், ஏதாவது அவர் மேலே ஒரு விமர்சனம் இருந்ததுனாலும் அதை பாசிட்டிவாக இந்த மாதிரி பண்ணலாமே, இதுக்கு பதுவாக இப்படி பண்ணலாமேங்கிற இதை பண்ணிங்கன்னா அவருக்கும் அது வளர்ச்சியாக இருக்கும். ஒருத்தரை நம்ம அழிக்க நினைக்கிறதுக்கு பதுவாக
அவரை இன்னும் மெருகேற்ற நினைக்கலாமேங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.